அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத் வாழ் அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய தேசிய தின நல்வாழ்த்துக்கள். அதே போல் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மட்டும் 25ஆம் தேதி மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இலங்கை தூதரகம் இன்றைய தினம் 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் மூடப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எதிர்வரும் வியாழக்கிழமை 27ஆம் தேதி தூதரகம் மறுபடியும் வேலைகள் ஆரம்பமாகும். அதே போல 25, 26ஆம் தேதி குவைத்துடைய தேசிய தினத்தை ஒற்றி இந்திய தூதரகமும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தூதரகத்துக்குள்ள ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தால் வேலைப்பாடுகள் நடக்கும் அப்படின்றதையும் இந்திய தூதரகம் அறிய தந்திருக்கிறாங்க அன்புடன். அதே போல் குவைத்துடைய டினார் மதிப்பை முதல்ல பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 85% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாயாக உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. அதே போல இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும் என்பதை உங்களுக்கு அறிய தந்திருக்கிறாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச். அதே போல இலங்கையினுடைய ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90% உள்ளது. இது வந்து ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 954 ரூபாய் 40% வழங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு 279 ரூபாய் 95% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுவாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்றத. அதே போல் யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைட்டில் அல் நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 250 ஃபில்ஸ் உங்களுக்கு லாபமாக இருக்கும் கட்டணத்தில். ஏன்னா ஒரு தினார் மட்டுமே தான் அவங்களும் கட்டணமாக அறப்படுறாங்க. இன்றைய தினம் குவைத்துடைய தேசிய தினத்தை முன்னிட்டு சில எக்ஸ்சேஞ்சுகள் வந்து இன்றைய நாள் மட்டும் 25ஆம் தேதி
மூடப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் சஜில் எக்ஸ்சேஞ்ச் குறிப்பாக தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள் மூடப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கண்ணில் படுதோ மூடி இருக்குதோ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எந்த எக்ஸ்சேஞ்சில் பணம் அனுப்பினாலும் ரேட்டை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதையும் மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 106 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 790 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 28 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 474 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரித்துள்ளது. குவைத் வாழ் அனைத்து மக்களுக்கும் மன்னர் மற்றும் உள்துறை அமைச்சர் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மிக மகிழ்ச்சியான தகவலும் இருக்குது. அதே போல் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நேற்று ஃபுல்லாகவே இதோ வைத்தியசாலைகளில் நிரம்ப போகும் ஜனம் போக வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்த ஊடக பேச்சாளர். அதே போல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சரின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் பல புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீறினால் சோலி முடிந்தது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ வெதர் வார்னிங், மறுபடியும் காலநிலை அவதான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் 3 to 7 °C வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் பாலைவன பகுதிகளில் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி இன்னும் அதிகமாக 5 டிகிரி 4 டிகிரி 3 °C வரைக்கும் கடற்கரை ஓரங்களில் வெப்பநிலை பதிவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தின் சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சலத் அவர்கள் பாதுகாப்பு வேலை திட்டங்கள், அதாவது அன்ஷுவர் சேஃப்டி சிச்சுவேஷன் உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வயதானவர்கள் தயவு செய்து போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கடலோர பகுதிகளில். அதே மாதிரி நேற்றைய தினம் சிட்டி சென்டருக்கு போக வேண்டிய ஒரு சூழல். நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு நாங்கள் மாமா எல்லாருமே சிட்டி சென்டர் போயிருந்தோம். சோலி முடிஞ்சது. ஒரு நிமிஷம் வெளியில் நிற்க முடியலை. அது தீவிர பாதுகாப்பு வலையமைப்புகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. குவைத்துடைய இந்த தேசிய விடுமுறை நாட்களில் குறைந்தபட்சம் 1500க்கும் அதிகமான பெட்ரோல் வாகனங்கள், 8000க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். சட்டத்தை அமல்படுத்த பாதுகாப்பு பணியாளர்கள் உறுதியாக செயல்படுவார்கள் என்றும், தேசிய விடுமுறை நாட்களில் 7 தவறுகளுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தெளிக்கிறது, தண்ணீர் துவக்குகளாலேயோ அல்லது தண்ணீர் பலூன்களாலேயோ தண்ணீர்களை வாகனங்களையோ மனிதர்களையோ அடிக்கிறது தவறு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வாகனங்களின் கூரைகளில் ஏறுதல், வாகனத்துக்கு மேலே ஏறி உட்கார்றது, அதே போல் வாகனங்களின் முன்புறம் அமர்ந்து செல்வது, வாகனங்களுக்கு இடையே நடப்பது, போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பது, அதே போல் வாகனத்தின் ஜன்னல்களில் தொங்கிக் கொண்டு செல்வது, வெளியில் தலையை போட்டுக்கொண்டு செல்வது, இதெல்லாமே தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை பார்க்கிங் செய்வது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடங்களில் ஸ்பெஷல் நீடுக்கான பார்க்கிங்களில் வண்டியை நிறுத்துறது, இது அனைத்துமே குற்றம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய தினம் குவைத்துடைய விடுமுறை காட்சிகளை கண்டுகளிக்க செல்றவங்க, அதே மாதிரி உள்துறை அமைச்சர் மற்றும் குவைத்துடைய மன்னர் மற்றும் பல அரசியல் பிரமுகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 750க்கும் மேற்பட்ட சிறை கைதிகளுக்கு மன்னரின் மன்னிப்பு கிடைத்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் இலங்கை, இந்தியா போன்ற நம்மளுடைய நாட்டு சகோதரர்களும் இந்த பொது மன்னிப்பில் பயன்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி துவா செய்யுங்க. பலரும் சிறையில் அடைக்கப்பட்டவங்க விடுதலையாகி அவங்களுடைய குடும்பங்களை சந்திக்க போக வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி ஒர்க் ஷெட்யூல் என்ன 27ஆம் திகதி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளை பற்றியும் உள்துறை அமைச்சகம் அறிய தந்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வீடியோக்களை ஃபுல்லாகவே பாருங்க. بمناسبة الاحتفال بالأعياد الوطنية سيقام معرض كويت الأمن
بمشاركة وزارة الدفاع ممثلة برئاسة الأركان العامة للجيش ووحداتها المختلفة، بالإضافة إلى وزارة الداخلية التي ستشارك بعدد من إداراتها، إلى جانب الحرس الوطني وقوة الإطفاء العام. كما سيشهد المعرض العديد من الفعاليات المتنوعة من الجهات المشاركة بالتعاون مع المشروعات السياحية. المعرض سيقام بالقرب من أبراج الكويت في الفترة من يوم الثلاثاء 25 فبراير حتى الخميس 27 فبراير. نشوفه شوي
பொருளாதார நெருக்கடியில் நாட்டில் சிக்கிக் கொண்டிருந்த சூழலில் பல எங்களுடைய நாட்டவர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, தொழில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தொழில், பல வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து இன்றைக்கும் எங்களுக்கு தொழில் தந்து எங்களை கௌரவப்படுத்தி வெளிநாட்டு தொழிலாளர்கள் என்ற ஒரு கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் இன்றைக்கு பல குடும்பங்களுக்கு முன்னாலேயும் பல நண்பர்களுக்கு முன்னாலேயும் நம்மளை தலை குனிய விடாமல் இன்றைக்கும் தலையை நிமிர வைத்தது குவைத் நாடு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த குவைத் நாட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுடைய பல கனவுகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த வெளிநாட்டு வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகளை அள்ளி தந்த எங்களுடைய குவைத்துக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எங்களுடைய தேசிய தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல முடிந்த வரைக்கும் நாட்டின் சட்ட திட்டத்தை மதித்து நடங்க. போதைப் பொருள் கலாச்சாரங்களில் இருக்கிற விடுமுறை நாளில் குடிச்சிட்டு கும்மாலம் போடுறது, கூத்தடிக்கிறது, அது இதுன்றதை தயவு செய்து நிறுத்திக்கோங்க. வாகனங்களை ரொம்ப சத்தமாக பாட்டுகளை வைக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வீதிகளில் நடமாடும் போதும் ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.